ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடானதும் இதில் நூடுல்ஸ் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா இது நல்லா குழஞ்சிடும். இப்போ இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இதை சாதம் வடிக்கிற சல்லடையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே வெளியே போயிடும். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு நறுக்குன கேரட், நறுக்குன முட்டைக்கோஸ், நறுக்குன குடைமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் இது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் உதிரியாக வர்றது வரைக்கும் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தின் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் நல்லா உடையாத அளவுக்கு ஃபோர்க் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக் நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.